Welcome to Sky Mike with a new video about a new story. நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 4 ஃபஸ்ட் எபிசோட ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போனால் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா விண்டர்ஃபீல்டில் ஸ்டார்ட் ஆகுது. விண்டர்ஃபீல்டில் வந்து ஜெகாரிஸ் வந்து தன்னோட சப்போர்ட்டை கேட்கறக்கா அவனோட ட்ராகனில் போயிருப்பான் அவர் மேக்ஸில். அவங்க போயிட்டு அவனோட சப்போர்ட் வந்து ஸ்டார்க்கிட்ட கேட்பான். அவங்களும் அவங்க சப்போர்ட்டை பிளாக்கு தர மாதிரியும் அவங்களோட 1000 மேன்ஸை வந்து அனுப்புகிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்க் டேரெக்டாக வந்து என்னால் ஃபைட் பண்ண முடியாது, ஆனால் என்னோடய மேன்ஸ் அவங்க அனுப்புகிறதா சொல்லியிருப்பான். அங்கே தான் ஒரு ரேவன் வரும். இந்த மாதிரி விசரிஸ் வந்து செத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ரேவன் வந்திருக்கோம். அதுக்கு வந்து ஏமெண்ட்டு தான் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதை கேட்டோன்னு ஜெகாரிஸ் வந்து ட்ராகன் ஸ்டோனுக்கு போயிருப்பான். ட்ராகன் ஸ்டோனில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நியூஸ் தெரிஞ்சு நம்ம ரெனேரியா வந்து ஃபீட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவனோட பாடி கூட கிடைக்கலன்னு. அதே டைமில் பார்த்திங்கன்னா இந்த டேமெண்ட் என்ன சொல்லுவான்னா, ரேனிஸை கூப்பிட்டு நம்ம வந்து 2 டைம் சேர்ந்து போயிட்டு ஃபைட் பண்ணிடலாம், அந்த வேகாரை ரிப்பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அதுக்கு அவங்க வரமாட்டாங்க. நீ வந்து கிங்கு கிடையாது, குவீன் வந்து ரெனேரியா சொல்கிறத நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேடிட்டு இருப்பாங்க லுசேரிஸோட பாடியை வந்து ரெனேரியா தேடிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து கிடைக்காது. ஆனால் ஒரு கடல் மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட வந்து அந்த ட்ராகனோட ஒரு விங்கு மட்டும் கிடைக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்து எனக்கு வந்து ஏமெண்டோட தலை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே டைமில் வந்து கிங்ஸ் லேண்டிங்கில் வந்து இதே மாதிரி இது தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெனேரியாவுக்கு ரேவன் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் ரெனேரியா அதை பார்த்துருக்க மாட்டாங்க. கிங்ஸ் லேண்டில் வந்து இந்த போரை எப்படி ஸ்டாப் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு கூட்டம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ஏமெண்ட்டுக்கும் சரி ஏகானுக்கும் சரி இந்த போரை வந்து ஸ்டாப் பண்ண வேணாம், இதை நடத்தணும், அந்த போரை வந்து நடத்த ஆகணுன்ற மாதிரி தான் இருந்து மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இதே டைமில் டேமெண்ட் என்ன பண்ணுவான்னா, ஏகான்ட்டு கொள்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுவான். அதுக்கு வந்து யார் யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அசசின்ஸை பார்த்தா புழுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது மிசாரி. அந்த மிசாரியோட ஹெல்ப்போட என்ன பண்ணுவான்னா கிங்ஸ் லேண்டிங்க்கு போவான். மிசாரியோட ஹெல்ப் இவனுக்கு எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிசாரியா வந்து ஒரு இடத்துல மாட்டிக்குவான். அந்த மாதிரி ஏமனோட ஆள்கிட்ட அவனை வந்து இங்கே கொண்டு வந்திருப்பாங்க மிசாரியாவை. அப்படி கூட்டு வரும்போது ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கும்போது இப்படி ஏமன்ட்ட கொள்றதுக்காக என்ன பண்ணுவான்னா, மிசாரிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்பா. ஃபஸ்ட்டு அவள் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் மாதிரி சொல்லியிருப்பான். அது சொன்ன பக்கம் சரின்னு சொல்லிட்டு அவள் ஹெல்ப் பண்ணுவாள். இந்த மாதிரி அவளோட ஸ்பை நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக நீ போய் அவனை கொல்ல முடியும், ஆனால் நீ கிங்ஸ் லேண்டிங்க்கு நீ போகணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருப்பாள். அதனால் என்ன பண்ணுவான்னா, ஏமெண்ட் வந்து மாறு வேஷத்தில் இந்த மாதிரி போயிருப்பான். ஒரு போட்டுள்ளே போயிட்டு கிங்ஸ் லேண்டிங்குள்ளே போயிடுவான். அங்கே போயிட்டு அந்த காவல் படையில் இருக்க ஒரு ஆளை மீட் பண்ணுவான். அவனோட ஹெல்ப் பண்ணுவான். அந்த எலி பிடிக்கிறவனை பார்த்து அவன்கிட்ட 2 பேர்ட்டையும் சொல்லிடுவான், இந்த மாதிரி ஏமெண்ட்டை நீங்கள் கொலை பண்ணணும், அந்த மாதிரி இல்லைன்னா ஏகனோட ஒரு சில்ட்ரனை கொலை பண்ணணும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான் நினைக்கிறேன். காதில் சொல்லுவான், இந்த மாதிரி ஏகனோட ஒரு சில்ட்ரனை கொண்டுருங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க, அந்த இது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்லுவான்னா, ஏமெண்ட்டை கொல்லணுன்ற மட்டும் தான் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவனுங்க உள்ளே போயிட்டு போவானுங்க. சீக்ரெட் டோர் வழியாக உள்ளே போடுவானு. எலி பிடிக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்ரெட் டோர் வழியாக உள்ளே போயிடுவானுங்க. உள்ளே போன பக்கம் பார்த்தா ஏகான் வந்து அங்கே வந்து அயன் தோன்கிட்ட உட்காந்து குடித்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த பாதுகாப்பும் இருக்காது. ஆனால் பெருசாக உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவானுங்க பார்த்தீங்கன்னா, ஏமெண்ட்டை தேடுவானு. ஏமெண்ட் இருக்க மாட்டான். ஏமெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுவானுங்கன்னா, ஏகானோட ரூமுக்கு போவானுங்க. அங்கே போயிட்டா அவள் ஒய்ஃப் இருப்பாள். அங்கே ஒய்ஃபை பார்த்துட்டு வாயை வந்து அடைச்சிருவானுங்க. அடைச்சிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா, ஏகானோடக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதில் எது 2 ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா எது வந்து பையன் கேட்டு அவளை இது பண்ணுவாங்க, இல்லாட்டி 2 குழந்தையும் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவள் பயத்தில் என்ன சொல்லுவான்னா, இதான் பையன் காட்டி பிடித்துருவா, அதை மட்டும் கொண்டுருவாங்க. அவள் ஒரு பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட, அதாவது ஆலிசன் ரூமுக்கு போய் பயத்தோடு போய் சொல்ல போவான். அங்கே பார்த்தா ஆலிசன் வந்து கிறிஸ்டன் கோல் கூட தப்பாக இருப்பாள். அதை பார்த்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் இவனா சொல்லுவான், இந்த மாதிரி ஏகனோட குழந்தைய கொண்டுட்டான்றதை வந்து சொல்லிடுவாள். அதுக்கப்புறம் இந்த நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அந்த நியூஸ் அதே மாதிரி ஏகானுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து ஏமெண்ட் எல்லாருக்குமே போகும். இது ஓட்டோ ஐட்டருக்கு போயிட்டு ஓட்டோ ஐட்டரை வந்து இதை கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி யார் கொண்டாங்களோ அவங்கள தேடிட்டு இருப்பாங்க. ஏகான் வந்து கோவத்தில் எல்லா பொருளையும் அடித்து போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு காரணம் வந்து ரெனேரியா தான், அவள் டைம் சொல்லியிருக்காள், அவள் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோ ஐட்டரும் எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆலிசன்ட்டுக்கு இது நம்ப முடியல. எப்படி ஒரு குழந்தைய வந்து ரெனேரியா கொல்ல பாப்பா அப்படின்றது நம்ப முடியல. இருந்தாலும் அவன் மேலே தான் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அவள் தான் எல்லோரும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மக்களுக்கும் அதே மாதிரி அவள் தான் கொலை பண்ணான்றதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோட் இதோட முடிஞ்சிடும். அடுத்த எபிசோடில் இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.